வெல்கம் டு லாஹா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு வந்திருக்கேன். பெட் ப்ரொடெக்டட் யூரின் ஷீட். ஆமாம், இந்த வீட்டிலலாம் இந்த குட்டீஸ் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு எல்லாம் இந்த ஷீட் ஒன்று கண்டிப்பாக வேணும். இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் என்னென்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் திங் இது ரொம்ப லைட் வெயிட், 4 கார்னர்ஸ்லேயும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அழகாக பெட்டில் ஃபிட் ஆகிடுது. செகண்ட் திங் இது கிழிக்க முடியாது, நான் ஸ்ட்ரெச்சபிள். ஸோ விழ வாய்ப்பில்லை. பின்னாடி ப்ரொடெக்ஷன் ஒரு லேயர்லாம் கொடுக்காம அந்த மெட்டீரியலே அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ லேயர் பிரிஞ்சிரும், அந்த மாதிரியான சான்சஸ் எல்லாம் கம்மி. நெக்ஸ்ட் திங் இது வாட்டரை அப்சர்வ் பண்ணாமல் பெட்டில் சேர விடாமல் வச்சுக்குது. ஸோ பெட்டில் தேவையில்லாத ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது, அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வேக்யூம் போட்டு எடுத்தால் போதும். மேலே இருக்க பெட் கவர் மட்டும் மாற்றிக்கலாம். நான் அப்படி தான் மாற்றிட்டுருக்கேன். நிஜமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் என்ன டீமெரிட்டுன்னு பார்த்தோன்னா, அந்த ஷீட் வெட்ட அப்சர்வ் பண்ணுறதில்ல. ஸோ அது என்ன ஆகும், மேலே இருக்க பெட்ஷீட்டில் அப்படியே நம்ம குளத்துல தேங்க தெரியா, அது ஒன்று தான் பிரச்சனை. அப்புறம் 4 சைடு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, அந்த 4 சைடு இருக்க எலாஸ்டிக்கும் ரொம்ப குவாலிட்டியாலாம் இல்லை, ஒரு அளவு ஆவரேஜ் தான். என் பெரிய பொண்ணு ஒரு இழுத்தாள்னா போதும் 10 வாட்டி பிஞ்சிடும். மற்றபடி பெட் ப்ரொடெக்ஷன் சூப்பராக இருக்குப்பா. பெட்டில் வெட்டாகாமல் பார்த்துக்குது, டஸ்ட் எல்லாம். ஸோ பெட் சேஃப்டிக்கு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம மேலே ஒரு பெட்ஷீட் கண்டிப்பாக போட்டு ஆகணும். அப்புறம் அதையும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதையும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பெட் ப்ரொடெக்ஷனுக்கு நல்லா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் திங் இதில் இருக்க ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் களைய மாட்டேங்குது. அது ஸ்டேபிளாக ஃபிட் ஆகிடுதா எலாஸ்டிக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் களைய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே நம்ம ப்ராப்பராக பெட்ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம், பெட் கவரை அப்படின்ற பட்சத்தில் நிஜமாக ஒரு 1 டே ஃபுல்லாக அப்படியே இருக்குது. பாப்பா கொஞ்சம் பெட்லலாம் குதிச்செல்லாம் விளையாடுவா. இல்லை நீங்கள் தனியாக ரூம் தனியாக, ஹால் தனியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் போட்டு விட்டீங்க, நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும் போடுறீங்க சேஃப்டிக்கு அப்படின்ற பர்பஸ்னால், சாலிடாக 3 to 4 டேஸ் வரைக்கும் நம்ம இந்த யூரின் ஷீட் கலங்காமல் இருக்கும். பெட் கவர் போட்டுட்டோன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ரூம்லேயே தானே இருப்போம் டிவி வச்சுட்டு, அதனால நாங்கள் 1 டே இல்லை 1.5 டேக்கு நான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். மறக்காமல் குழந்தை வச்சுருக்க நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. பெட்டு நல்லா ப்ரொடெக்ட் ஆகும். ஏன்னா பெட்டு ரொம்ப காஸ்ட் அதிகம் கம்பேர் டு கட்டில். நல்ல குவாலிட்டியான பெட் வாங்குகிறோம் அப்படின்னா நல்ல காஸ்ட் அதிகம். ஸோ நம்ம ஒன்ஸ் குவாலிட்டியாக வாங்கி நம்ம ப்ரிவென்ட் தட் யூஸ்ஃபுல். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் திங் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நைட் ஒன்ஸ் எப்போவுமே பெட்டை நம்ம எடுத்து போட்டு உதறலாம் கூடமே ஜஸ்ட்டு ஆட்டி விடணும். ஏன்னா மேபி ஏதாவது இன்செக்ட்ஸ் போயிருக்கலாம், அது பாப்பா காதில் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகிடும். ஸோ நீங்கள் உதறி போடணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு டேப் பண்ணணும் பெட்டில். குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி டேப் பண்ணிவிட்டு படுக்க வைங்க. இது குட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் அப்போ தான் என்னோடய சுதப்பல்ஸ் ப்ளஸ் நான் எப்படியெல்லாம் அறிவாளித்தனமாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.